சமீபத்துல ஒரு 2 இளைஞர் பட்டாளங்களை கொண்ட கட்சிகள் அவங்க கட்சியோட மாநாடு நடந்துச்சு. அருமையான மாநாடு தான். 2 கட்சிகளுக்குமே நல்ல கூட்டம், எதிர்பார்க்காத அளவு கூட்டம். ஆனா இந்த இளைஞர் சக்திகளை யார் ஒருங்கிணைக்க, அதாவது 2ம் 10% 10% இளைஞர்களுடைய அந்த கூட்டம் தான். இந்த கிட்டத்தட்ட ஒரு இளைஞர்கள் மாநாடு மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா அதுல ஒரு கூட்டம், அதாவது ஒரு மாநாடு ரொம்ப வியப்பு தக்கத, ஒழுக்கங்களுக்கும் எல்லாமே பர்ஃபெக்டா, அப்படி டீசெண்டா, ஒரு பக்குவப்பட்ட மனுஷன் மாதிரி, பக்குவப்பட்ட மாணவன் மாதிரி, பக்குவப்பட்ட ஒரு கட்சி தொண்டன் மாதிரி, பக்குவப்பட்ட ஒரு இளைஞனா ஒரு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு எதிரும் இன்னொரு கூட்டம். டிக்கெட் இருக்கு இல்லையா, டிக்கெட் கிடைச்சா சினிமா பார்க்கும்போது டிக்கெட் கிடைச்சா முண்டி அடிச்சுட்டு விடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கூட்டம். இந்த பேய்கள் ஜாம்பிகள் எப்படி அலையும், அப்படி அப்படி உள்ள அடிச்சு குடிச்சு தடுப்புலாம் தூக்கி தெரிஞ்சுட்டு போற ஒரு கூட்டம். இந்த 2 கூட்டத்துக்குள்ள வித்தியாசம் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா நான் இப்ப என்ன சொல்ல போறேங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஒண்ணு சமீபத்துல நடந்த தாவேக்காவின் மாநாடு கூட்டமும், 2வது நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய மாநாடு கூட்டத்தில் தான் ஒரு ஒப்பிட்டு போட போறோம். 2ம் அதுல ஈர்க்கப்பட்டவங்க இளைஞர்கள் தான், 2 கட்சியிலுமே. இங்கேயும் சீமான்ட்டும் இளைஞர்கள் தான் இருக்காங்க, தாவேக்காவிலும் இளைஞர்கள் தான் இருக்காங்க. ஆனா இந்த இளைஞர் என்ன பண்றாப்புல, அந்த இளைஞர் என்ன பண்றாப்புல, இதுல யாரு பக்குவமா இருக்க, யாரு பக்குவம் இல்லை, யாரு தற்கொலை கூட்டம், யாரு இன கூட்டங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பொறுப்பு. தாவேக்கா கட்சியில பொறுப்பான ஒரு ஆளா மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு ஒரு தொண்டனா போறானா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா இல்லை. வந்தோம்னா 1000 சேர் இருந்தா 200 சேரை உடச்சு விடுவான், மேல ஏறி தான் நிற்பான். தடுப்பை ஏறி குதிச்சு இந்த காட்டுப்பாண்டி தொங்கின மாதிரி தொங்குவான். அப்புறம் உள்ள வரும்போதே இந்த சினிமாவில் டிக்கெட் கிடைச்சா ஓடி வருவாங்க, ஓடி எனக்கு சீட்டு அந்த மாதிரி குரூப்பு. ஆனா அதுக்கு நேர் ஆப்போசிட்டா அதே 10% 20% இளைஞர்கள் கூட்டம் தான். ரொம்ப டீசெண்டா வராங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இல்ல, நடந்து முடிந்த மீட்டிங்ல சீமான் அவர்கள் மீட்டிங் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. டீசெண்டா வந்தாங்க, டீசெண்டா இருந்தாங்க. மொழி பெற்று, இனப்பற்று, அப்புறம் கடமை பற்றோட உட்கார்ந்துட்டு இந்த மீட்டிங் முடியும் போது அழகா அவங்க தானே உட்கார்ந்த சேர்கள்லாம் எடுத்து அடுக்கி வச்சு, அதுல சிறு குழந்தைகள் முதல் பெண்கள் வரைக்கும் அவளை டீசெண்டா நாம் தமிழர் கட்சியோட அந்த தொண்டர்கள் இப்படிதான் இருப்பாங்க, இவ்வளவு டிசிப்ளினா இருப்பாங்கிறத உலகத்துக்கு காட்டுற மாதிரி தான் குடிச்ச தண்ணீர் பாட்டில், வேஸ்ட் குப்பைகள்லாம் அழகா டீசெண்டா எடுத்து அப்படி பக்குவப்படுத்தி ஒரு பக்குவமா அந்த மீட்டிங்கே நடந்த இடம் தெரியாத அளவுக்கு அவ்வளவு டீசெண்டா நடந்துட்டு போறாங்க. இதுதான் பொறுப்பு, இதுதான் சமுதாய பொறுப்பு. நீ கரெக்டா இருந்ததுன்னா தொண்டரும் கரெக்டா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல வைக்கூடாது. அது மாதிரி இந்த தொண்டர்கள் எப்படி இருக்காங்க, சீமனோட தொண்டர்கள் எப்படி இருக்காங்கன்னு உங்களோட பார்வைக்கு விட்டுறோம். 2வது தலைவரின் பேச்சு. சீமான் என்ன பேசினார் அப்படின்னு கேட்டா அச்சு பிசுராம எங்க தலைவர் ஸ்டார்டிங் என்ன பேசினாரு, அடுத்து என்ன பேச போறாரு, எங்க கட்சி என்ன புரியல, ஏது பண்ண போறோம் அப்படிங்கிறத சீமான் கட்சி சேர்ந்த இளம் பெண்கள், ஆண்கள், சிறு குழந்தை வரைக்கும் புட்டு வைப்பாங்க. கிட்டத்தட்ட சீமான் அண்ணன மாதிரி கிளியரா பேசுவாப்புல. அது சீமான் மேல பற்று, இந்த இனத்தின் பற்று, கட்சி மேல பற்று. நம்மள்கிட்ட விஜய் இப்ப பேசினாப்புல என்ன பேசினா அப்படின்னா, எங்க அண்ணன் மாஸ்க் காட்டிக்கினாரு, பெரிய மாஸ்க் காட்டிட்டாரு, எங்க அண்ணன் பேசினா புயல், வருந்தா மயிலு, புந்தா புயல் அப்படிமா. சுறா படம் ரிலீஸ் ஆகும்போது தான் நான் பிறந்தேன், அதனால என் பேர் சூடான்னு வச்சுட்டாங்கப்பா. சரியப்பா உன் தலைமை என்ன பேசுனா கொஞ்சம் கவனிச்சியா சொல்ல அப்படின்னா தெரியாது. இது ஒரு வகையான கூட்டம். இதுல உங்களுக்கு புரிஞ்சுருந்தீங்க எந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்ட்டு தெரியாது. கண்டென்ட் சரி வந்திருக்கீங்களா, என்ன கண்டென்ட் வந்திருக்கீங்க அப்படின்னா, விஜய் கூட்டத்துக்கு சினிமா தினம் மட்டும் தான் தெரியும். எங்க அண்ணன் விசாரிச்சிட்டாரு, எங்க அண்ணன் கையை துட்ட உணர்ச்சி பேசிட்டாரு, அண்ணா உனக்காக நான் உயிரே கொடுத்துருவோம்னா விஜய் அண்ணா அம்மா, எங்க அண்ணன்
எங்க அண்ணனுக்காக உயிரை கொடுத்துருவோம்டா, எங்க அண்ணனுக்காக என் புருஷனே இல்லாம இருக்கடா, விஜயனனை பார்த்துட்டேன், விஜயனனை பார்த்துட்டேன், நான் அந்த ரொம்ப குறிப்பிடுத்த இந்த இந்த உலகத்துக்கே நான் பிறந்தது எனக்கு முழுமை அடைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு சினிமா தனமான கூட்டம் ஒரு சைடு. அது இது தலைவர் சீமான் அவர்கள் பேசினாரு என்னன்னா, அவங்க வந்து மொழி நாங்க எதுக்காக போராடுறோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கொள்கைகளை டீசெண்டா ஒளிவு மறைவு இல்லாம கரெக்டா சொல்லுவாங்க. இது ஒரு கூட்டம். இதுக்குள்ளேயே நான் டயர்ட் ஆயிட்டேன், இந்த விஜய் தற்கொலை கூட்டத்தை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஒரு மீடியாக்காரன் வந்து பேட்டி எடுத்தாப்புலன்னா, அந்த சீமான் கட்சி இருக்க டீசெண்டா எங்க தலைவர் என்னென்ன திட்டங்களை வச்சிருக்காப்புல, என்னென்னலாம் நாங்க எங்க கொள்கை கட்சியோட கொள்கையா வச்சிருக்கோம் என்னென்ன அப்படின்ட்டு சிறு முதல் கொண்டு வெளியே சொல்றோம். நம்ம தலைவர் ஆட்கள்கிட்ட கேட்டாங்கன்னா, எங்க கட்சியோட கொள்கைன்னா, எங்க கட்சியோட கொள்கை என்னன்னா எங்க தலைவரே கொள்கை தான், விஜய் அண்ணா வச்ச இடமே இருந்தா நாங்க 200க்கு 300 இடம் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்ப, எத்தனை இடத்துல ஜெயிப்பீங்க எங்க அண்ணன் விஜய் சொன்னா, எங்க அண்ணன் விஜய் எல்லா இடத்துலயும் ஜெயிக்க வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பேசணும்னு தெரியாத இந்த அரகுற போதில் இருக்கோம் பேசுவோம் இல்லையா, அந்த ஜாம்பி கூட்டம், பேய் கூட்டம், அந்த மாதிரி பேசுவாங்க. மொத்தத்துல ஒரு படத்தை பார்க்க வந்த மாதிரி அவங்களோட ஒரு கண்ணன்று இருக்கும். பேச்சாளர் அப்படி சரி அவங்கதான் அப்படின்னா மேடையில பேசுற பேச்சாளர் விளையாட்டு எப்படி இருப்பாங்கன்ட்டு பாத்தீங்கன்னா, நாம் தமிழ் கட்சியில மேடையில பேசுற எல்லாரும் அவ்வளவு டீசெண்டா ஒரு 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 கெட்ட வார்த்தை இல்லாம ரொம்ப டீசெண்டா கிட்டத்தட்ட அந்த 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 மேடை இருக்கும் எல்லாரையும் பேச்சாளர் இருப்பான். கீழே இருந்து பாக்குற எல்லாருமே அண்ணன் சீமானவங்க தான் கிளியரா பேசுவான். ஆனா விஜய் கட்சியில பார்த்துட்டுன்னா விஜய்க்கு ஒண்ணுங்க பேச தெரியாது. அவனை இதை எழுதி கொடுத்தோம் தலைவர் இருந்தாலும் கொண்டை இருப்பான். இட்டுக்குன்னு விடுறது எங்களுக்கு பொடிய வேலையாயிட்டு அப்படின்னு அடுத்த கிட்ட தலைவர். அந்த மாதிரி பேச தெரியாத கூட்டம், பேச்சாளர்களே கிடையாது, என்ன பேசுனே தெரியாது. அப்படி இருக்கு. அப்படி இருக்கனால தலைவர் எப்படியோ அப்படிதான் அவங்க தொண்டர்கள், வேற பேச்சாளருக்கு அங்க இருந்து எங்க வருவாப்ல. மொத்தத்துல சீமான் ஒரு மீட்டிங் நடத்தினா அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, அழகா நடக்கும். சொன்ன டைம்ல ஆரம்பிப்பாங்க, சொன்ன டைம்ல முடிப்பாங்க. காவல்துறைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம தெரிஞ்ச காவல்துறையிட்ட கேட்டோம்னா, சீமான் மீட்டிங் அப்படின்னா எப்பா எந்த ஒரு டென்ஷன் இருக்காது, நீட் அண்ட் கிளீன் டிசிப்ளினா இருக்கும், நாங்களே உட்காந்து பார்க்குற அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அழகு போல அவங்க வந்து அவங்க வேலை நடத்துவாங்க. அதே மாதிரி அதை ஆனா இந்த விஜய் கூட்டத்தை பார்த்தோம்னா 2 நாளைக்கு முன்னே இன்னைக்கு கூட்டம்னா 2 நாளைக்கு முன்னே எங்களுக்கு கூட்டம், 2 நாளைக்கு முன்னே எங்களுக்கு தூக்கம் இருக்காது. அதே மாதிரி எத்தனை பேர் சாவடிப்பான், எத்தனை பேருக்கு சாவானுங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஜாம்பி கூட்டம் மாதிரி அவன் பாட்டுக்கு மண்டைய பிடிச்சிக்கிட்டு வருவான். இவங்களை கண்ட்ரோல் படுத்த முடியாது. சொன்ன பிரச்சனை கேட்க மாட்டான். ஒரே கொடி ஆடிட்டு கூப்பிட ஹோ ஹோ ஹோன்னு கத்துவான். இதுதான் இவனுக்கு தெரியும். ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரு கோட்பாடும் கிடையாது அப்படின்ட்டு காவல்துறையை சொல்ற அளவுக்கு இவங்க லட்சணம் அப்படிதான் இருக்கு. ஏன்னா எல்லாமே இந்த சினிமா பார்த்துக்கிட்டு விசை 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 விசைன்னு அலையிற குரூப்புகள், அவனுக்கு கொள்கை இருக்கா கோட்பாடு இருக்கா போதா. மொத்தத்துல இளைஞர்களை ஒரு அணியினர் பக்குவமா கொண்டு போறாப்புல, இன்னொரு சினிமா தனமா கொண்டு போறாப்புல. சினிமாவில இருந்து வந்தனாலே ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்கு. கண்மூடித்தனமா சினிமாவை நம்புறதும், கண்மூடித்தனமா எங்க தலைமை எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டாரு, அதனால அவரை நான் சிஎம்மா ஆக்கிடுவேன் அப்படின்ட்டு சொல்ற ஒரு குரூப்பும் இருக்க வரைக்கும் நாடு எங்கதான் போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பதிவேற்று செஞ்சோம். 2 மாநாடுகள் வச்சு 2மே இளைஞர்கள் பட்டாளங்கள் கொண்ட 2 கட்சிகள்ல ஒரு கட்சியோட அந்த கொள்கை கோட்பாடு ஒரு பக்குவமான நிலைமையில எப்படி மீட்டிங் நடத்துறாங்க அப்படின்னும், ஒரு கட்சியில ஒரு தலைவர் சினிமா முகத்தினால வந்த அந்த இளைஞர்கள் அவங்க தரப்புல எப்படி அந்த இளைஞர்கள் போறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்தும் விதமாக தான் இந்த காணொலியை நம்ம வெளியிட்டு இருக்கோம். நான் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவான ஆள் கிடையாது. எனக்கு சீமானும் பிடிக்கும், விஜயும் பிடிக்கும். ஆனா 2 பேருக்குள்ள வேறுபாட்டுல பாத்தீங்க அப்படின்னா சீமான் அவர்களுக்கு 10க்கு 9 மார்க் கொடுக்கலாம். நம்ம தாவேக்காவின் தற்கொலை கூட்டம் அமைச்சர்கள் இவங்க பண்றச்சியா இருக்க 41 பேர் செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் போன மீட்டிங் 2 பேர் செத்து போயிட்டான். அதுக்கு நம்ம நடந்த லாஸ்ட் மீட்டிங்ல ஒரே காருக்கு முன்னாடி ஓட்டம் சாட்டம் கீழே வந்து பல பேர். அதனால சினிமா கூட்டத்துக்கும்
கொள்கையால் ஈர்க்கப்பட்ட கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண் முன்னால பார்க்க கூடாது. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும். நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் புதுசு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சப்ஸ்கிரைபும் ஆதரவும் பண்ணுங்க, கமெண்ட் வைங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை நன்றி, வணக்கம்.